தரப்பிலிருந்து தொடர்பு கொள்வதே தப்பு. முதல்ல அதுக்கு பேர் சாட்சியங்களை கலைப்பதுன்னு அர்த்தம். நான் ஒருத்தனை பிடிச்சி அடிச்சிட்டேன், போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. அந்த கேஸ் விசாரணையில் இருக்கும்போது நான் யாரை அடித்தேனோ அவனை போய் நான் பார்த்து பேசுகிறேன்னா என்ன பேசுவேன்? காம்ப்ரமைஸ் தானே பேசுவேன். எப்பா எதுவும் சொல்லாதப்பா, நமக்குள்ளே பார்த்துக்கலாம், நான் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துறேன் அப்படின்னு தானே சொல்லுவேன். அது கோர்ட்டு கேஸ் ஆகாமல் பார்க்கணுன்றது தானே என்னோடய நோக்கமாக இருக்கும். அப்போ பாதிப்பு ஏற்படுத்திய தாவேகாவினர் அப்படி தான் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அப்படி சொல்லி தான் கரூர் மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கார். அப்போ கைது செய்யப்பட்டிருக்காருன்னா, ஒன்று நீ சம்பவம் நடந்த அன்றைக்கே உடனே ஓடி போயிருந்தேன்னா நீ இரக்கத்தின் பாலாகல அவங்கள போய் பார்க்க போகிறேன்னு அர்த்தம். 13 நாள் கழித்து நீ போகிறேன்னா உன் மேலே கேஸ் வந்துடக்கூடாதுன்னு அவங்கள மிரட்டுறதுக்கு தான் நீ போகிறேன்னு அர்த்தம். அப்படி தானே நீங்கள் மக்கள் பார்ப்பாங்க. சாட்சியங்களை கலைக்கும் வேலையை தானே விஜய் செஞ்சிட்ருக்கிறார் இந்த வீடியோ கால் மூலமாக. இது நான் சொல்கிறது சரியாக தப்பா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். வழக்கறிஞர்கள் யாராவது இருந்தால் சட்டப்படி இது தப்பா சரியான்றதையும் சொல்லுங்கள்.